அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க அஞ்சனமை தான். அஞ்சனமையில் ஒரு 7-8 வகை இருக்குது. நம்ம நேற்று ஒரு வகையாக சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு வகையாக சொல்கிறேன். இது எதுக்கு இதெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காணா போன பொருளை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் புதையல் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது, அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா செய்வினை வீட்டில் யார் வீட்டிலையாக இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மை பிரயோஜனப்படுங்க. இந்த 3 காரியத்துக்கு முக்கியமாக இந்த மை பிரயோஜனப்படும். எடுத்தோடனே இந்த மை ஒரே அடியாக நீங்கள் ஒரு நாளை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாத காரியம். கொஞ்சம் பழக்கத்தில் ஒரு தடவை 2 தடவை செய்யும்போது அது பழக்கத்தில் சரியாக வந்துடும். அது செஞ்சு பார்க்க உங்களுக்கே நல்ல அதில் அனுபவம் ஏற்பட்டு அதை நீங்களே பயன்படுத்துகிற அளவுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இந்த அஞ்சனமை எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அடுக்கு செவ்வரலின்னு இருக்குங்க. அடுக்கு செவ்வரலி அந்த பூவை எடுத்துகிட்டு சாறு பிழிஞ்சி புதிய சட்டியில் கீழ்ப்பக்கம் தடவிடணும். புதிய மண் சட்டி வாங்கிட்டு அந்த மண் சட்டிக்கு கீழ்ப்பக்கத்தில் தடவிக்கணும். அதை காய ஒரு 4 தடவையாவது செவ்வரலி பூ எடுத்து சாறு எடுத்து அந்த சட்டிக்கு மேலே பூசிக்கிட்டே வரணும். பூசி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா உணர விட்டுட்டு நல்லா ஒரு பஞ்சு தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு மேலே இந்த சட்டியை படுற மாதிரி, அதாவது தீப ஒளியிலேருந்து வர்ற கறி இந்த சாறு பூசி வச்சுருக்கீங்களா சட்டி, அந்த சட்டியில் படிக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா திருப்பி சொல்கிறேன் கேட்டுங்க. தீப ஒளியிலேருந்து வர்ற கறி இந்த சட்டியுடைய அடிப்பாகத்தில் பூசிருக்கீங்களா அது மேலே படுற மாதிரி 4 பக்கம் ஸ்டாண்டை கொடுத்து நிப்பாட்டி வச்சுருங்க. இதை செய்யும் போதும் சரி, இதை பயன்படுத்தும் போதும் சரி, இதுக்கு ஆஞ்சநேயர் மந்திரம், விநாயகர் மந்திரம், முருகன் மந்திரம், சக்தி மந்திரம், இதில் ஏதோ ஒரு மந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யணும். பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறத விட அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு தான் இதை செய்யணும், இந்த மையை செய்யணும். இப்படி செஞ்சு வரும்போது இந்த மையை நீங்கள் செய்யும்போது அது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கீழ்பாகத்தில் அப்படியே அந்த கறி படிங்கிருக்கும். அந்த கறி அப்படியே வலிச்சு எடுத்துருங்க. வலிச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு ஆமணக்கெண்ணெய் ஊற்றி அதை நல்லா குழச்சிருங்க. இதை குழச்சிக்கிட்டு அதை கண்ணில் இட்டுக்கிட்டிங்கன்னா, சிறுவர்கள் தான் அதை இட்டுக்கணும். இட்டிங்கன்னா புதையல் தெரியும், காணா போன பொருள் தெரியும். அப்புறம் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் அது இருந்துச்சுன்னா அதை காமிச்சு கொடுத்துரும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம் மற்றும் ஸ்ரீ திருச்செந்தூர் ஜோதிடாலயம். நன்றி, வணக்கம் அன்பர்களே.